அனைவருக்கும் வணக்கம். தமிழும் சுவையுமாய் இயற்கையின் வளமுமாய் மென்மையும் தமிழுமாய் நேரையும் எதுகளுமாய் நிலவும் குளிர்ச்சியுமாய் உடலெல்லாம் உள்ளத்தும் தாயின் கருவறையில் இணைந்தே பிறந்தவர்கள்தான் இரட்டையர்கள். அவர்களுக்காக கொண்டாடப்படும் நாள்தான் இரட்டையர்கள் தினம். ராமாயணத்தில் இரட்டையர்கள் அனைவரும் பெரும்பாலும் ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பும் பக்தியும் கொண்டவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் உறவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்குகிறது. ஸ்ரீராமர் குறித்து அதிகம் அறிந்த நாம் அவர்களின் மகன்களாகிய லவகுஷன் குறித்து அறிந்தது குறைவே. அதிலும் குறிப்பாக அரசாள வேண்டிய ராமரின் குமாரர்கள் அரண்மனையை விடுத்து ஆசிரமத்திலேயே பிறந்தனர். அப்படி பிறந்த குழந்தைகளை 12 வருடங்களுக்கு பிறகே ராமர் பார்த்தார் என்பதை குறித்தும் அறிந்தது குறைவே. ஆம், கடவுளின் அவதாரமாகிலும் ஸ்ரீராமர் அனுபவித்த துன்பங்களை பற்றியும் கானகத்தில் பிள்ளைகள் வாழ்ந்த எளிய வாழ்வை குறித்தும் எப்படி அவர்களே ராமர் சீத்தை மாறி இணைப்பிற்கு காரணமானார்கள் என்பதை குறித்துமான ராமாயண லவகுஷன் கதையை பற்றி ஒரு சிறு படைப்பை இப்பொழுது காண்போமா? வணக்கம் குருதேவா. திருவருள் துணையில் இருக்கட்டும். ஜெயம் பெருக சிறந்தவங்களே, இத்தனை காலம் நீங்கள் என் வசம் கற்று தெரிந்த ஸ்ரீமன் ராமாயண புனித கதையை மனப்பாடம் ஆனதில்லையா? உங்களுக்கு புரியவில்லையா? புரிந்தது குருதேவா. ராமாயணம் என்றால் ராமன் பயணித்த பாதை என்றால் அதுவா குருதேவா? நாங்கள் எப்படி எங்கே நடந்து கொள்வது, என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதை கூறும் தர்ம சாஸ்திரம். ராமாயணத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட ஏதேனும் ஒன்றை கூறுங்கள். தனது அன்னையின் சேவைக்காக காட்டுக்கு சென்ற லக்ஷ்மணனும் நாட்டே கொடுத்தும் ஏற்றுக்கொள்ளாத ராம பக்தனாக வாழும் பரதனும். ஆஹா, எத்தனை அன்புமிக்க அண்ணன் தம்பிகள்! இவர்கள் செய்த தர்ம பாதையை பின்பற்றி நாமும் நடத்தல் வேண்டும். இந்த புண்ணிய கதையை நீங்கள் உலகெங்கும் பரப்புங்கள். எங்கே இருவரும் ராமகானம் பாடுங்கள். தேவர்கள் தித்திக்க நாம் எல்லாம் சிந்திக்க வேதங்கள் அர்ச்சிக்கும் சீதாராமன் கதை புதிது, சுகம் இனிது, அதன் மகிமை மிக பெரிது. சொல்லெல்லாம் கற்கண்டு சொல்லுக்குள் தேனுண்டு, நாம் சொல்ல நலமுண்டு. சீதாராமன் கதை புதிது, சுகம் இனிது, அதன் மகிமை மிக பெரிது. வீடெங்கும் மனசாந்தி தருமோர் நிதி, மகிழ்வென்ற வழியேந்தி வருமோர் நிதி. அரிதாகிய உலகை அறிவுறுத்தும் கதை இதுவே. தேவர்கள் தித்திக்க நாம் எல்லாம் சிந்திக்க வேதங்கள் அர்ச்சிக்கும் சீதாராமன் கதை புதிது, சுகம் இனிது, அதன் மகிமை மிக பெரிது. லவகுஷா, என் எண்ணமே ராமகானத்தை அயோத்தியில் பாட வேண்டும் என்பதே. உங்களது சித்தம் அறிவு என்றால் அப்படியே ஆகட்டும் குருதேவா. ஜெயம் பெருவி, சுகம் பெருவி, சௌபாக்கியம் பெருவி. குருதேவா, நாங்கள் சென்று வருகிறோம். அம்மா லோகம்மா, சம்மதம் தானே? ஜெயம் தானே? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தரிசித்து வாழ்த்து பெறுங்கள். செல்வங்களே, திருக்க
குதிரை. அது காட்டே சுற்றி வருகிறது. நாம் அதை அந்த மரத்தில் கட்டி வைப்போம். அவர் விட சொன்னால் நாம் விடமாட்டோம். அப்படியானால் நாம் விடமாட்டோம். ஸ்ரீராமர் அஸ்வமேதையாக குதிரை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழையும் போது லவனும் குஷனும் குதிரையை பிடித்து விடுகிறார்கள். ராமரின் நாட்கள் குதிரையை மீட்க முயலும் போது லவன் மற்றும் குஷன் அவர்களுடன் போரிடுகிறார்கள். வால்மீகி முனிவர் ஸ்ரீராமரிடம் தயவு கூர்ந்து அம்பெய்வதை நிறுத்துங்கள், அவ்விருவரும் தங்களுடைய புதல்வர்கள்தான் என்று கூற திகைத்த ஸ்ரீராமர் அவ்விருவரையும் வாரி அணைத்துக் கொண்டார். பின் ஸ்ரீராமர், சீதை, லவன், குஷன் அனைவரும் ஒன்றாக அயோத்தி திரும்பி அஸ்வமேத யாகத்தை நிறைவு செய்தனர். தேவர்கள் தித்திக்க நாம் எல்லாம் சிந்திக்க வேதங்கள்